விஷயம் சொல்ல போகிறேன். சில டயத்தில் மிராக்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது இந்த டயத்தில் நடந்திருக்கு. இது யாருக்குமே தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவரை போய் பார்த்து கதை சொல்கிறதுக்கான சூழலுக்கு போனேன். அங்கே ஒரு சூழலில் அந்த கதை சொல்ல முடியலை, சூழலும் இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசர் கடைசியாக நான் வெளியில் வர்றதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார். இவன் வருவாப்பா அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த வார்த்தை எவ்வளோ வீரியமான வார்த்தைங்கிறது தெரில. ஆனால் அது பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி அதிசயம் கூட நடந்திருக்கு. அவருடைய மொதல் படம் ஆடியோ ரிலீஸ். அந்த சொன்ன ப்ரொடியூசர் தான் தானு சார். இதை விட மகிழ்ச்சியான தருணம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், தானு சாருக்கு இங்கே வர வரை தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்ல போனால், முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த பொண்ணு நிஷா லால்வாணி. இந்த படம் பண்ணும் பொழுது நான் ஒரு புது டைரக்டரு, வேறு ஒரு ஜேனரில் படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். பெரிய கஷ்டம். எல்லாருமே என்னை தப்பு தப்பாக தான் பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே படம் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ரொடியூசராலே தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனக்கசப்பு இருக்கும். அந்த சூழலில் கூட எந்த மகன் சொல்லிக்காமல் டூப்பு கூட போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். 800 அடி மலையிலேருந்து எந்த இது இல்லாமல் குதிச்சிடுவான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு நிஷா லால்வாணியை தவிர வேறு யாராவது இந்த படத்தில் போட்டிருந்தேன்னா 3 நாளில் படம் நின்றுருக்கும். இதுதான் உண்மை. அதை விஷுவல் வரும் பொழுது நிச்சயமாக பார்க்கலாம். தானு சாருக்கு அந்த வார்த்தை சொன்னதுக்கு மறுபடியும் நன்றி.